சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 7ஆம் வகுப்புக்கான தேர்ட் மிட்டம் எக்ஸாம் அறிவியல் பாடத்துக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் இது சயின்ஸு. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்டு அப்படியே கொஸ்டின் பேப்பர் அப்படியே பாருங்கப்பா. ஓகேவா? நம்ம சேனல் என்ன நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருப்பீங்க கௌதம் மீடியா சேனலில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே தான் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் இந்த மாதிரி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதை ஜாயின் பண்ண முடியுமா? உங்களுக்கு பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், லீவ் அப்டேட்ஸ், ரெயின் அப்டேட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் லீக் ஆச்சுன்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போயே. ஓகேவா? ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 1 மார்க் பாருங்கள். ஆடியில் படும் மொழியானது டேஸு. நிலவினானது பூமியை ஒரு சுற்று வர டேஸ் நாட்கள் ஆகும். டேஸ் துணைக்கோளை நிறுவிடவும் இஸ்ரோ 4 டன் எடையை துணைக்கோள்களை ஏவும் திறன் பெறுகிறது. கம்பளி போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இலை டேஸ் ஆகும். டேஸ் என்பது மட்டும் தன்மையற்ற ஒரு பொருள். அடுத்து கோடிட்டு நிரப்புக பாருங்கள். 6, 7, அப்புறம் 8, 9 சரியா தவறா, ட்ரூ ஃபால்ஸ் மாதிரி. அப்புறம் 10 பாருங்கள், ஒப்புமை தருக. அப்புறம் 11 பாருங்கள், 11, 12, 13, 14 மேட்சிட்டு, 15 மேட்சிட்டு பொறுத்துக்க. அடுத்து சுருக்கமாக விடையளி. ஏதேனும் 5 வினாக்களுக்கு விடையளிக்கவும். 16, 17, 18, 19, 20, 21, 22, 23. ஓகேங்களா? இந்த 8ல் நீங்கள் தான் 5 எழுதுனா போதுமானது. 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? எதிரொலிப்பு பட விதிகளை படத்துடன் விளக்குக. ஒளிரும் பொருட்கள் என்றால் என்ன? நிழல்களின் பண்புகள் யாவை? பிஎஸ்எல்வி மற்றும் ஜிஎஸ்எல்வியின் விரிவாக்கம் தருக. 4 4 வகையான விண்மீன் நிழல்களின் பெயர்களை கூறுக. பருத்தியை உருவாக்கும் பல படிகளின் ரசாயன பெயர் என்ன? நெகிழிகளையும் செயற்கை இலைகளையும் எரிப்பது நல்லதல்ல ஏன்னு கேட்குறாங்க. நிறையா இருக்குது. எல்லாமே ஈஸியாக இருக்குது. எல்லாமே கூட நீங்கள் எழுதலாம். அடுத்து கடைசியாக பாருங்கள். 24, 25, 26. இந்த 3ல் நீங்கள் 1 எழுதுனா போதும். 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? ஒளிரும் மற்றும் ஒளிரா மூலங்கள் இவற்றுக்கிடையான வேறுபாட்டை கூறுக. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு எழுதுக. ஓகேங்களா? இது கூட எழுதிக்கலாம் நீங்கள். தட்சித்பா வீடியோ எனக்கு வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண சொல்லுங்கள். மற்றும் நம்மளுடைய சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி முடியுமா? உங்களுக்கு பிடிஎஃப், லீக்டு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துருப்பா. அண்ட் ரெயின் அப்டேட்ஸ், லீவ் அப்டேட்ஸ் எல்லா அப்டேட்ஸும் வந்துடும். வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்சித் நினைக்கிறேன்ப்பா. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.